வணக்கம் நண்பர்களே. ரோஹிணிக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மனோஜ் வந்து சந்தேகப்படுறான். அதனால பார்வதி வீட்டில் வச்சு ரோஹிணிக்கு வந்து பேய் ஓட்ட போறாங்க. அப்போ விஜயா வந்து என்ன உண்மையை வந்து கண்டுபிடிக்க போறாங்க. பார்வதி வீட்டில் வந்து பஞ்சாயத்து நடக்க போகுது. என்னதான் நடந்துச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அரேபியனானி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரோஹிணியை வந்து மீனா ரூபத்தில் ஒரு பேய் வந்து அடிக்கிற மாதிரி கனவு கண்டனால ரோஹிணி என்ன சொல்லி கத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன விட்டுடு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் பேய் பிடிச்ச மாதிரி வந்து ஆடுறாங்க. இதனால பயந்து போய் மனோஜும் விஜயாவுக்கு வந்து கால் பண்ணி ரூமுக்கு வர சொல்கிறான். ரோஹிணியை பார்த்ததும் விஜயாவும் பயந்து போய் என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ மனோஜ் என்ன சொல்கிறான்னா, அம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். உடனே ரோஹிணி பக்கத்தில் போய் விஜயா வரும். ரோஹிணி வந்து உழுக்குறாங்க. அப்போ ரோஹிணி காம் டவுன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, கெட்ட கனவு ஆண்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கனவுக்கு அப்படி பயப்படுற அப்படின்னு கேட்டுட்டு இரு நான் போய் விபூதி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க. பூஜா ரூமுக்கு போய் விபூதி எடுக்க போகும்போது அப்போ மனோஜ் வெளியில் ஓடி வந்து ரோஹிணிக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, அவள் தான் வந்து கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிறாளே அப்படின்னு விஜயா சொன்ன உடனே அதுக்கு மனோஜ் என்ன சொல்கிறான்னா, அவங்க அப்பா இறந்ததுலேருந்து இவ இப்படி தான் பண்ணிட்டு இருக்கா, ஒருவேளை அவங்க அப்பாவோட ஆவிதம் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்றத மனோஜ் சொல்கிறான். சரி நான் பார்வதிட்டு இதை பற்றி நான் விசாரிக்கிறேன், நீ போய் படு, இந்த விபூதியை வச்சுக்க அப்படின்னு வந்து விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ் நீ என் கூட வந்து படுமா அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ விஜயா என்ன பண்ணுறாங்கன்னா, மனோஜை திட்டி ரூமுக்கு அனுப்பி விட்றாங்க. அங்கே ரூமில் தனியாக இருக்கிற ரோஹிணி என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மீனை வேற என் கனவுல அடிக்கடி வந்து மிரட்டிகிட்டே இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் வந்து விபூதியை வச்சுட்டு கீழே படுக்க போகிறான். அதுக்கு ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கனவு தான் வந்துச்சு, நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், நீ மேலே வந்து படு அப்படின்னு வந்து ரோஹிணி வந்து கூப்பிடுறாங்க. அதுக்கு மனோஜ் சரி வர அப்படின்னு சொல்லிட்டு பெட் மேலே விபூதியை தூவிட்டு பயந்துட்டே வந்து படுக்கிறான். ஸ்ருதி ரவிகிட்ட வந்து வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்டதும் போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். நம்ம யோகா கிளாஸ்க்கு போகலாமா அப்படின்னு ரவி கேட்குறான். ஏன் போகணும், எதுக்கு போகணும் அப்படின்னு வந்து கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் ரவி என்ன பண்ணுறான்னா, அதை பார்த்து பயந்து ஓடி போயிடுறாங்க. அப்போ அங்கே வந்து மீனா என்னாச்சு அப்படின்னு வந்து ஸ்ருதிகிட்ட வந்து கேட்குறாங்க. ரவி ஏன் இப்படி ஓடுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா தான், நான் வேணும்னே தான் அப்படி பண்ணனேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். எப்போவுமே ஒரே மாதிரி இருந்தால் போர் அடிக்கும் இல்லையா, ஸோ நீங்களும் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு ஸ்ருதி சொன்னதும் மீனாவும் வந்து யோசிக்கிறாங்க. அப்போ முத்து வந்து கிச்சனுக்கு வந்து டீ வேணும் அப்படின்னு வந்து கேட்குறான். அதுக்கு பால் இல்லை அப்படின்னு மீனா சொன்னதும் அப்போ பிளாக் டீ போடு அப்படின்னு முத்து சொல்லுவான். அதுக்கு சுகர் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போதே கடைசியில் கடுப்பான முத்து எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு வெளியில் வந்து கிளம்பி போயிடுறான். உடனே மீனா ஓடி வந்து நான் சும்மா ஜாலிக்காக வேண்டியதான் இப்படி பண்ணனேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஐடியா வந்து கொடுத்தது வந்து ஸ்ருதி தான். எப்போவுமே ஒரே மாதிரியே இருந்தால் நல்லா இருக்காதுன்னு அப்படின்னு சொன்னாங்க, அதான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு வந்து மீனா சொல்லுவாங்க. அப்போ முத்து என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் நல்லா தான் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நான் இதை உங்ககிட்ட ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் மனோஜ், ரோஹிணி, விஜய் அந்த 3 பேருமே பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ரோஹிணிக்கு பேய் ஓட்டுறதுக்காக வேண்டி பார்வதி ஆல்ரெடி ஒரு ஆள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே ஒரு சாமியார் ஒன்று வராரு. சாமியாரை பார்த்ததுமே மனோஜ், ரோஹிணி, விஜய் அந்த 3 பேருமே வந்து ஷாக் ஆகிறாங்க. சாமியார் வீட்டுக்குள்ளே வராரு. அவருக்கு சாமியார்கள் வந்த மாதிரி ஆடுறாரு. இதை பார்த்து எல்லாருமே வந்து பயந்துடுறாங்க. இப்படி தான் இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருக்கு. ரோஹிணிக்கு வந்து பேய் எதுவும் பிடிக்கல அப்படின்றத வந்து சாமியார் கண்டுபிடிச்சிருவாரா இல்லை பேய் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாரா அப்படின்றது இனி வர வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அரேபியனானி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.